Hi guys, just a audio check. யாராச்சும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணலாம். ஆடியோ கிளியராக இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். யாரும் வரலனாலும் பரவாயில்ல. ஓகே, தேங்க்ஸ். ஆடியோ வந்து கிளியராக இருக்குன்னு மென்ஷன் பண்ணதுக்கு. ஸோ ஏற்கனவே நான் வந்து ஒரு சாட்டர்டே வந்து என்டையர் டே நான் வந்து இந்த BugPOC சேலஞ்சை வந்து சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது வந்து டிஃபிகல்ட்டான XSS சேலஞ்ச் எனக்கு தெரிஞ்சு நான் சால்வ் பண்ண XSS சேலஞ்சில் இது கொஞ்சம் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக நான் XSS சொன்னாலே எனக்கு பிடிக்காது. ஏன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பிகினர் டு காம்ப்ளிகேட்டட்னு சொன்னேன். ஸோ பிடிக்காத சேலஞ்சை வந்து சால்வ் பண்ணணும். அது நான் வந்து எதுக்கு சால்வ் பண்ணேன்னா, இந்த சேலஞ்ச் வந்து அமேசான் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேலஞ்சை சால்வ் பண்ணுறதுனால ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ வந்து நான் வந்து பைபாஸ் பண்ணலாம். வேறு ஒன்றும் இல்லை, அதனால தான் என்டையர் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு ட்விட்டரில் வந்து BugPOC அஃபிஷியல் அப்படிங்கிற அக்கௌண்ட்டில் இருந்து ரெகுலராக சேலஞ்சஸை வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மேபி உங்களுடைய பிளாட்ஃபார்மை வந்து அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு இருக்கலாம். பிகாஸ் இப்போ தான் ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த BugPOC அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம். ஸோ பேசிக்கலாக HackerOne அண்ட் பக்ரோடில் நீங்கள் எப்படி பக்ஸை வந்து ரிப்போர்ட் பண்ணுறீங்களோ, ஸோ இவங்க வந்து POCயை அப்லோட் பண்ணுறதுக்காக இந்த பிளாட்ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த வெப்சைட் கூட bugpoc.com. ஸோ bugpoc.com. ஸோ சாரி, BugPOC இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி HTTPSல இருக்கலாம். இந்த பிளாட்ஃபார்மை வச்சு நீங்கள் வந்து POCஸை வந்து சப்மிட் பண்ணலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் ஓகே. ஸோ இவங்க வந்து இந்த சேலஞ்சை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு 4 to 5 days முன்னாடி. ஸோ ஃபஸ்ட்டு இதோடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து பார்த்தோம்னா, XSS சேலஞ்சனாலே நீங்கள் வந்து அலர்ட் பாக்ஸை வந்து பவர் பண்ணணும். அந்த அலர்ட் பாக்ஸில் document.domain, அதாவது இந்த wacky.bugpoc.com அப்படிங்கிற வேல்யூ வந்து அலர்ட் பாக்ஸில் வந்து பிரிண்ட் ஆகணும். அண்ட் இந்த சேலஞ்ச் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து பைபாஸ் பண்ணணும் CSP, அதாவது கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசியை வந்து நீங்கள் வந்து பைபாஸ் பண்ணணும். ஆப்வியஸாக இவங்களுடைய ப்ரீவியஸ் XSS சேலஞ்ச் கூட CSP பைபாஸ் இருந்துச்சு. அண்ட் தென் இவங்களுடைய என்டையர் டெமோ வந்து அந்த bugpoc.com அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நாம் வந்து கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ நார்மலாக POC போடுறதே கஷ்டம். அந்த BugPOC வெப்சைட்டில் போய் POC போடுறதுக்கே எனக்கு ஒரு செப்பரேட் சேலஞ்சாக தோணுச்சு. ஏன்னா ஒரு நார்மல் சிஸ்டமில் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் POC ரிப்போர்ட் பண்ணுற இடத்துலேயே அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கான்ஃபிகர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஓகே, ஸோ சொன்னது போதும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்ன சம்மரி, இந்த பர்டிகுலர் சேலஞ்சை எப்படி சால்வ் பண்ணணும்னு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை வந்து விம்மில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன், இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அண்ட் தென் நாம் வந்து சில கிளைண்ட் சைட் பைபாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிளைண்ட் சைடில் ஒரு சின்ன வேலிடேஷன் வச்சுருக்காங்க அவங்க. அண்ட் மெயினாக நம்ம வந்து கண்டென்ட் செக்யூரிட்டி பைபாஸை கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசியை வந்து பைபாஸ் பண்ணணும். ஸோ கமெண்ட்ஸில் யாரோ கொஷின் கேட்டிருக்காங்க, POC அப்படின்னா என்ன ப்ரோன்னு. ஸோ POCனா ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். இப்போ ஒரு SQL இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி இருக்குன்னா ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் வந்து கேட்பாங்க. ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்னா நீங்கள் வந்து SQL மேப்பை ரன் பண்ணி நீங்கள் எப்படி டேட்டா பேஸை வந்து டம்ப் பண்ணி காட்டுங்க. ஸோ அதுதான் POC. அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக டீட்டெயிலாக இருக்கணும். ஸோ அதுதான் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் POC. அண்ட் தென் நாம் வந்து SRI, அதாவது சப் ரிசோர்ஸ் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இத்தையும் நாம் வந்து பைபாஸ் பண்ணணும். அது வந்து எப்படி பைபாஸ் பண்ணோன்னா டாம் கிளாபரிங் அப்படிங்கிற வல்னரபிலிட்டியை வச்சு. ஸோ இது வந்து போர்ட்ஸ் ஃபிகரில் டீட்டெயிலாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன் உங்களுக்கு. அண்ட் தென் நாம் வந்து ஐஃப்ரேம் வந்து சாண்ட் பாக்ஸில் இருக்குது. ஸோ அதை வந்து நாம் வந்து பைபாஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் ஒன்றுமே புரியலன்னா இப்போ வந்து பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக சொல்கிறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனோடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்ன? எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஆர் ஒரு வெப்சைட் கொடுத்தா, ஒரு சேலஞ்ச் கொடுத்தா, நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன இந்த வெப்சைட்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேக்கி டெக்ஸ்ட் ஜென்ரேட்டர். ஸோ நான் வந்து ஒரு வேர்டு வந்து கொடுக்குறேன், ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ மேக் வேக்கி அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் வந்து கலர்ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்லாண்டியாக இருக்குது. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு எப்போவுமே பேஜ் சோர்ஸை வந்து போய் பார்க்கலாம். ஸோ பேஜ் சோர்ஸ். ஸோ முக்கியமாக ஒரு சேலஞ்சஸ் ஒரு சிடிஎஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒவ்வொரு லைனும் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் இது வந்து மோஸ்ட்லி ஒரு நார்மல் பென் டெஸ்டிங்லலாம் இவ்வளோ பார்க்க மாட்டோம். பட் ஒரு சேலஞ்சுங்கிறதுனால ஏன்னா இது வந்து லிமிட்டட் டு எக்ஸ்எஸ்எஸ். ஸோ எக்ஸ்எஸ்எஸ்க்கு தேவையான எல்லா விஷயமும் நம்ம வந்து பார்க்கணும். ஆனால் ஒரு ரியல் வேர்ல்டு பென் டெஸ்ட்டுக்கு எக்ஸ்எஸ்எஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். நிறைய வல்னரபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நாம் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து அவ்வளோவா அவாய்ட் பண்ண தான் பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா சிம்பிளான மெட்டா டேக்ஸ் இருக்குது. அண்ட் தென் இங்கே ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஸ்கிரிப்ட் இருக்குது. ஜஸ்ட் கூகுள் டேக் மேனேஜர் இது. அண்ட் தென் என்டர் தி போரிங் டெக்ஸ்ட், அதாவது அந்த HTML பேஜில் இருக்கிற ஹலோ வேர்ல்ட். அண்ட் தென் அந்த பட்டன் இருக்குது மேக் வேக்கி. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு ஐ ஃப்ரேம் இருக்குது. அண்ட் தென் கீழே வந்து என்ன பார்த்தோம்னா script.js இருக்குது. ஸோ 2 ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நாம் வந்து நோட் டவுன் பண்ணிக்கலாம். எப்போவுமே நான் வந்து சால்வ் பண்ணும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் சேலஞ்சை வந்து ரொம்ப டீட்டெயிலாக நான் வந்து நோட் டவுன் பண்ணிப்பேன். ஸோ இன்ட்ரோவில் அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்குற ஒரு ஃபுட் ஹோல்டு வந்து ஐஃப்ரேம் அண்ட் தென் ஒரு script.js இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நாம் வந்து ப்ரொசீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நாம் script.jsல வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ script.jsல வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து நாம் வந்து க்ரோம் ப்ரௌசரில் இருந்து அக்சஸ் பண்ணுறோமா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஸோ அதாவது navigator.user agent. ஸோ யூசர் ஏஜென்ட் வந்து இந்த கூகுள் லிங்க் மேட்ச் ஆச்சுன்னா வெப்சைட் இஸ் ஒன்லி அவைலபிள் இன் க்ரோம் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வரும். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபயர்ஃபாக்ஸில் எத்தோ வந்து அக்சஸ் பண்ணிங்கன்னா இந்த எரர் வந்து வரும். அப்படி இல்லைன்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அது எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா document.getElementById டெக்ஸ்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இது டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு இருக்கிற ஐடி வந்து இது டெக்ஸ்ட் ஐடி. ஸோ இதை நான் ஹலோ அப்படின்னு டைப் பண்ணேன்னா, அதாவது ஆன் கீ அப் ஃபங்க்ஷன், அதாவது ஒரு கீயை நான் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். என்னடா இவன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? ஏன்னா சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லைன்னா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரீரெக்விசிட். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஒரு XSS வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னா. ஸோ இந்த value.replace நான் வந்து அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் இந்த > மாடுலஸ் அண்ட் ஆஸ்ட்ரிக்கை வந்து டைனாமிக்காக அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் கொடுக்குறேன், அதாவது லெஸர் தென் கொடுத்தா நான் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டிலீட் ஆகுது பாருங்கள். ஸோ நான் வந்து டைப் பண்ணாலும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகுது. அதாவது நான் கீ எடுக்கும்போது அது வந்து டிலீட் பண்ணணும். ஸோ அதனால தான் ஆன் கீ அப் ஃபங்க்ஷனில் அந்த வேல்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ XSS டேக்ஸ்க்கு நாம் வந்து லெஸர் தென் ஆர் கிரேட்டர் தென் இல்லாமல் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதை வந்து ஏற்கனவே இவங்க வந்து ஃபில்டர் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பட்டனுக்குன்னு ஒரு நேம் இருக்குது, அதாவது ஐடி BTN அப்படிங்கிற பட்டன். ஸோ அது கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். அதுக்கு தான் ஆன் கிளிக் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தோம்னா document.getElementById டெக்ஸ்ட், அதாவது இந்த வேல்யூ, அதாவது ஸ்பெஷல் கேரக்டரே இல்லாமல் அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவை எடுத்து நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா iframe.sourceல வந்து frame.html param is equal to +val. ஸோ அந்த வேல்யூ எடுத்து இந்த frame.htmlக்கு வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து நான் வந்து கொடுக்குறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளீஸ் ரொம்ப நாள் கழிச்சு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் மேக் வேக்கி அப்படின்னு கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக இங்கே வந்து வந்திருக்கு. ஸோ script.js வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ வந்து பார்த்துட்டோம். அதாவது சோர்ஸை வந்து frame.html param ப்ளஸ் வேலை வந்து அப்பாயிண்ட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து நாம் வந்து frame.html மேலே ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்கிற frame.html. ஸோ இதை நான் மறுபடியும் Ctrl+U ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ இங்கே கிளிக் பண்ண உடனே இந்த frame.html வந்து this page
can be viewed only from an iframe. iframe வச்சு ஒரு பேஜை வந்து ஒரு iframeக்குள்ளே நீங்கள் வந்து எம்பெட் பண்ணலாம். ஸோ அதுதான் ஒரு iframe டேக். ஸோ இதை வந்து iframeக்குள்ளே மட்டும் தான் இந்த பேஜை வந்து பார்க்க முடியும். அதாவது frame.html வந்து ஒரு iframe டேக்குள்ளே மட்டும் தான் ரெண்டர் பண்ண முடியும். ஆனால் இதை வந்து டைரெக்டாக ப்ரௌசரில் வந்து பேஜாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு கிளைண்ட் சைடு வேலிடேஷன் இருக்கும். ஸோ அதை தான் நாம் வந்து செக் பண்ணுறோம். ஸோ Ctrl+U ப்ரெஸ் பண்ணலாம். அண்ட் இதோடைய ஸ்கிரிப்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ தேடுவோம். ஸோ பாட்டமில் போய் பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. இந்த ஸ்கிரிப்ட் டேக் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் போட்டிருக்கான், வெரிஃபை வி ஆர் இன் அன் iframe. ஆக்சுவலாக இந்த கமெண்ட் போடலனாலும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அவன் போட்ட செக் வந்து என்னன்னா, window.name வந்து iframeஆ இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் தான் நாம் வந்து ஃப்ரேமுக்கு உண்டான கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இல்லைன்னா this page can be viewed only in iframe அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. this page can only be viewed from an iframe. this page can be viewed only from an iframe. எப்படியாச்சும் நம்மளுடைய ப்ரோக்ராம் ஃப்ளோ ஜாவாஸ்கிரிப்ட் உடைய ஃப்ளோ வந்து இந்த பர்டிகுலர் கோடுக்கு வந்து கொண்டு போகணும். ஸோ இதை வந்து எப்படி கொண்டு போகிறோம்? பை செட்டிங் window.name is equal to iframe. ஸோ அதை வந்து பார்க்குறதுக்கு நான் வந்து dev கன்சோலுக்கு போகலாம். ஸோ Ctrl+Shift+I வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். Ctrl+Shift+I வந்து ப்ரெஸ் பண்ணால் ஷார்ட்கட் அது. ஸோ இப்போ வந்து நாம் வந்து கன்சோலுக்கு போகலாம். ஸோ கன்சோலுக்கு போயிட்டு window.name அப்படின்னு டைப் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. window.name வந்து iframe இல்லை. ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் பேஜ் வந்து iframeல வந்து ரெண்டர் ஆகலை. ஸோ இதை வந்து நாம் எப்படியாச்சும் செட் பண்ணணும். ஸோ ஒரு அட்டாக்கர் கண்ட்ரோல்டு பேஜ் மூலமாக நாம் வந்து இதை வந்து செட்டப் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து சிம்பிளாக நான் வந்து ஜஸ்ட் window.name is equal to நான் வந்து iframe அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ iframe அப்படின்னு கொடுத்த உடனே மறுபடியும் இதை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு வந்து பிரிண்ட் இருக்குது. ஏன்னா window.name வந்து நான் வந்து iframe அப்படின்னு அசைன் பண்ணிட்டோம். ஸோ ஆக்சுவலாக இந்த விண்டோ அப்படிங்கிறது என்ன? ஸோ இந்த விண்டோ வந்து ஒரு ஸ்பெஷல் ஆப்ஜெக்ட். இந்த ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற ஸ்பெஷல் ஆப்ஜெக்ட் இது. அதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணுற ஒவ்வொரு டேபுக்கும் ஒரு விண்டோ ஆப்ஜெக்ட் இருக்கும். சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு டேப் ஓப்பன் பண்ணும்போது விண்டோ ஆப்ஜெக்ட் கிரியேட்டாக இருக்கும். ஸோ அந்த விண்டோ ஆப்ஜெக்ட்க்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து window.name. ஓகேங்களா? ஸோ அந்த நேம் தான் நாம் வந்து iframe அப்படின்னு செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இங்கே வந்து செக் வந்து பாஸ் ஆகுது. ஓகே, window.name is equal to iframe இருக்குது. ஓகே, நாம் வந்து ஸ்கிரிப்டை வந்து லோட் பண்ணலாம். ஓகே, ஸ்கிரிப்டும் லோட் பண்ணியாச்சு. ஒரு வேலிடான ஹலோ வேர்ல்டும் பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து ஒவ்வொரு முறையும் window.name வந்து டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து சிம்பிளாக ஒரு ஸ்கிரிப்டை வந்து எழுதியிருக்கேன். ஒரு என்னுடைய சர்வரில் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 192.168.1.17 index.html. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா BugPOC XSS சேலஞ்ச். நான் வந்து இங்கே வந்து பேலோடு வந்து கொடுப்பேன். ஸோ இதோடைய சின்ன சோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். சோர்ஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா பேலோடுக்கு உண்டான டெக்ஸ்ட் ஏரியா அண்டு சப்மிட் பண்ண உடனே இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இங்கே எக்ஸிக்யூட் ஆகும்போது இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். window.name வந்து iframe அப்படின்னு செட் பண்ணிவிட்டு window.locationனை வந்து அந்த wacky.frame.htmlக்கு என்னுடைய பேலோடு வந்து அப்பெண்ட் பண்ணி ரீடைரக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதே பேலோடு வந்து இங்கே வந்து கொடுக்குறேன். ஸோ சைபர் பிளாக் ஹோல் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். சப்மிட் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இங்கே வந்துருக்கு. அதே தான் நம்ம வந்து இங்கே பண்ணோம். window.name is equal to iframe அப்படின்னு பண்ணோம். அண்ட் தென் நாம் வந்து பேரம் வந்து இங்கே வந்து மாற்றணும். ஸோ இது வந்து ஒரு டபுள் வேலை. ஸோ அதனால தான் நான் வந்து சிம்பிளாக அந்த ஸ்கிரிப்ட் மூலமாக இதை வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தூரம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ வந்து நாம் என்டர் பண்ணுற பேலோடு வந்து அங்கே வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ நான் ஒரு பேலோட் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஒரு XSS சேலஞ்ச் XSSஸை ட்ரிகர் பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும்னா, உங்களுடைய இன்புட் வந்து பேஜோடைய ரெஸ்பான்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஓகேங்களா?
இப்போ ஒரு வெப்சைட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய கிளைண்ட் ப்ரௌசர் இருக்கு அண்ட் சர்வர் வந்து இங்கே இருக்கு. ஐ மீன் ஒரு ரிமோட் சர்வர். நீங்கள் ஒரு இன்புட் இஸ் ஈக்குவல் டு XSS அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த சர்வர் வந்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸில் அந்த சேம் வேர்டு வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களால் பேலோட்ஸ் வந்து ட்ரை பண்ண முடியும். ஓகே, நான் வந்து ஒரு HTML டேக் கொடுப்பேன், ஒரு ஸ்கிரிப்ட் டேக் கொடுப்பேன், அப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ சைபர் பிளாக் ஹோல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து எங்கெங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ சப்மிட் கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் பேஜ் சோர்ஸை போய் பார்ப்போம். Ctrl+U. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே டைட்டில் டேக்கில் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ டைட்டில் டேக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அண்ட் தென் நான் வந்து இதை வந்து சர்ச் பண்ணுறேன் சைபர் பிளாக் ஹோல். அண்ட் இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா இந்த டிவிஷன், அதாவது பாடிக்குள்ளே, ஸோ பாடிக்குள்ளே இந்த செக்ஷன் இருக்கிற இடத்துல ஸோ இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ 2 இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ 2 ரிஃப்ளெக்ஷன்ஸ். உங்களுக்கு ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். எப்பவுமே நீங்கள் வந்து XSS வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து XSS வேலிடேட்டர் யூஸ் பண்ணலாம். இது வந்து பர்ப்போடைய எக்ஸ்டென்ஷன் இது. அண்ட் நீங்கள் வந்து ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது, எக்ஸ்டெண்டர் பர்ப்பில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு வெப்பேஜுக்கு இன்புட்டை கொடுத்துட்டு அண்ட் தென் சர்வர் வந்து ரெஸ்பான்ஸில் அந்த இன்புட் இருக்கா இல்லையான்னு நீங்கள் மேனுவலாக பேஜ் சோர்ஸை போய் பார்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது பர்ப் ஸ்வீட்டில். ஸோ ஒரு பேஜுக்கு ஒரு இன்புட்டை கொடுத்தோன்னா அந்த இமிடியட் ரெஸ்பான்ஸில் உங்கள் இன்புட் இருக்கா இல்லையான்னு இந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற ரிஃப்ளெக்டர் அப்படிங்கிற எக்ஸ்டெண்டர் வந்து உங்களுக்கு சில லாக்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து உங்களோட XSS வந்து ட்ரை அவுட் பண்ணலாம். ஸோ இந்த டீட்டெயிலாக நான் வந்து OSP XSSல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து விட்டு தரலாம் ஃபார் டைம் பீயிங். ஸோ இப்போ வந்து நாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. 2 இடத்துல ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து டைட்டில் டேக் அண்ட் அதர் ஒன் வந்து பாடி டேக். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவன் என்ன பண்ணுறான்னா document.get elements by class name text. ஸோ இந்த கிளாஸ் இருக்கிற டேக் வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ -f இதை வந்து சர்ச் பண்ணலாம் டெக்ஸ்ட். ஸோ கிளாஸ் நேம் வந்து அங்கே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் வந்து டெக்ஸ்ட். ஸோ இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ஃபீட் பண்ணுறான். ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்து ரன் ஆகுது. ஸோ நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு பிரேக் பாயிண்ட்டை வந்து போடுவோம். ஸோ நான் மறுபடியும் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பிரேக் பாயிண்ட்டை போய் போடுவோம். சோர்ஸஸ்க்கு போயிட்டு ஸோ இந்த ஃபைல் அண்ட் தென் இந்த இடத்துல text is equal to document.get elements by class name. ஸோ இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட் அண்ட் இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட். ஸோ இப்போ நாம் வந்து பின்னாடி போவோம். மறுபடியும் இதை வந்து கிளிக் பண்ணுவோம் சப்மிட். ஸோ பிரேக் பாயிண்ட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய வேல்யூ. ஸோ F10 வந்து ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட் லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ F10. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து சைபர் பிளாக் ஹோல் அப்படின்னு இருக்கும் இங்கே உள்ள. ஸோ இதுக்குள்ள வேல்யூ வந்து சைபர் பிளாக் ஹோல்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கண்டென்ட் இஸ் ஈக்குவல் டு சைபர் பிளாக் ஹோல். ஸோ இதை வந்து மேக் ரேண்டம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான். இந்த மேக் ரேண்டம் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு ரேண்டம் இன்டிஜர் வந்து கால் பண்ணுது. அந்த ரேண்டம் இன்டிஜரை வச்சு அந்த ஃபொண்ட்ஸ் அப்படின்னு ஒரு அரே இருக்குது இங்கே அண்ட் தென் கலர்ஸ் அப்படிங்கிற ஒரு அரே இருக்குது. ஒரு ரேண்டம் இன்டிஜரை வச்சு டைனாமிக்காக ஸ்பேன் டேக்ஸில் நம்மளுடைய டெக்ஸ்ட்டை 1 by 1 இந்த ஃபார் லூப்பில் 1 by 1 அதாவது சி அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு ரேண்டமாக ஒரு ஃபொண்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டு ரேண்டமாக ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணி எலிமெண்ட்ஸ் ஆஃப் இன்னர் HTML வந்து அதை வந்து ஆட் பண்ணுது. அவ்வளோதான். ஸோ இதை வந்து நான் கண்டினியூ பண்ணேன்னா நம்மளுடைய டெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுது. அண்ட் இதோடைய எலிமெண்ட்ஸ் டேக்கு போய் பார்த்தோன்னா எல்லாமே ஸ்பேன் டேக்கில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபொண்ட் அரேயில் இருக்கிற ஒரு ஃபொண்ட் வந்து இங்கே வந்து கிளாஸாக அப்ளை இருக்குது. அண்ட் ஸ்டைலில் வந்து அந்த கலர் வந்து ரேண்டமாக சூஸ் பண்ண கலர் வந்து இங்கே வந்து அப்ளை ஆகிருக்கும். அண்ட் நம்மளுடைய CYBER ஸோ அந்த மாதிரி சைபர் பிளாக் ஹோல் வந்து 1 by 1 பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் அவங்க வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷனாலிட்டி ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு. இந்த ஆக்சுவல் ஆப்
அதாவது அப்ளிகேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்து டைரெக்டாக நம்ம வந்து எக்ஸ்எஸ்எஸ்ஸை பாப் பண்ணுறதுக்கான உண்டான வேலையை வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்மளுடைய சிம்பிளான ஒரு பேலோட் என்னன்னா ஒரு பேலோட், அதாவது ஒரு நியூபியா ஓகே. ஒரு சிம்பிளான பேலோடை வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ நான் வந்து எக்ஸிஸ்டிங் டைட்டில் டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸில் 2 இருக்குது. ஒன்று வந்து டைட்டில் டேக் அண்ட் இன்னொன்று வந்து பாடி டேக், அதாவது வித்தின் செக்ஷன் டேக். ஸோ அதனால நான் வந்து டைட்டில் டேக்கை சூஸ் பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ சிம்பிளாக நான் வந்து ஸ்கிரிப்ட் டேக்கை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறேன், alert 1. ஸோ இங்கே வந்து ஸ்கிரிப்டை வந்து க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணாமலும் விடலாம், ஆட்டோமேட்டிக்காக க்ரோம் வந்து ஆட் பண்ணிக்கும். ஸோ சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இங்கே போய் கன்சோலில் வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு சிஎஸ்பி எரர் இருக்குது. ஸோ இதை பற்றி நாம் வந்து அப்புறமா பார்ப்போம். பட் நம்மளுடைய கோடு வந்து இங்கே வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய க்ளோசிங் டைட்டில் டேக் வந்து பர்ஃபெக்டாக இங்கே வந்து வந்திருக்கு. அண்ட் தென் நம்மளுடைய ஸ்கிரிப்ட் alert 1 ஸ்கிரிப்ட் இதுவும் இங்கே வந்து வந்திருக்கு. ஆனால் எக்ஸிக்யூட் ஆகலை. மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நீங்கள் வந்து ஒரு பென் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய XSS பேலோட் நீங்கள் எது கொடுக்குறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பான்ஸில் சான்சஸ் இருக்குது அப்படியே பிரிண்ட் ஆகிறதுக்கு, ஆனால் எக்ஸிக்யூட் ஆகாது. அது எதுக்குன்னா பிகாஸ் ஆஃப் சிஎஸ்பி, கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி. இது ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக செப்பரேட் வீடியோவில் ஓஎஸ்பில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஒரு சின்ன ஓவர்வியூ வந்து இங்கே வந்து கொடுக்குறேன். ஸோ சிஎஸ்பின்னா ஒரு வெப்பேஜில், ஸோ சிஎஸ்பின்னா கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி. ஸோ ஒரு வெப்பேஜை வந்து ஆக்சஸ் பண்ணோன்னா அந்த வெப் சர்வர் வந்து நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் HTML கண்டென்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த கண்டென்ட்டை எப்படி ப்ரௌசர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், அதாவது ஸ்கிரிப்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணுமா வேணாவா, ஸோ இமேஜஸை வந்து லோட் பண்ணுமா வேணாவா, ஸோ இதெல்லாம் ஒரு ரெஸ்பான்ஸ் ஹெடர் மூலமாக சர்வர் வந்து ப்ரௌசருக்கு வந்து சென்ட் பண்ணும். ஸோ அந்த ரூல்ஸை வச்சு தான் ப்ரௌசர் வந்து ரெஸ்பான்ஸ் HTML கோடை வந்து பார்ஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நெட்வொர்க்கில் போய் பார்ப்போம். இந்த நெட்வொர்க் டேப்பில் நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்த்தோம்னா ரெஸ்பான்ஸ் ஹெடர்ஸ் இங்கே வந்து பார்த்தோம்னா கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி இருக்குது. ஸோ இந்த பாலிசியை வந்து பார்த்தோம்னா கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசியில் நிறைய செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது, நிறைய காம்பினேஷன்ஸ் ஆஃப் வேல்யூஸ். ஸோ இந்த வேல்யூஸை வந்து நாம் வந்து சிஎஸ்பி டைரக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த காம்பினேஷன், அதாவது இந்த செமிகோலன் வர மட்டும், இது வந்து ஒரு டைரக்டிவ், அதாவது ஸ்கிரிப்ட் சோர்ஸ், நன்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட் டைனாமிக். ஸோ இது வந்து ஒரு வேல்யூ. எப்படி பைத்தன் டிக்ஷனரிஸ் இருக்குது அண்ட் ஸோன் எப்படி இருக்குது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம். ஸோ அதே மாதிரி ஒரு செமிகாலனுக்கு ஒரு டைரக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஸ்கிரிப்ட் சோர்ஸ் டைரக்டிவ் அண்ட் அதுக்குண்டான வேல்யூஸ் இது. அண்ட் இது வந்து ஃப்ரேம் சோர்ஸ் அப்படிங்கிற டைரக்டிவ் அண்ட் அதுக்குண்டான வேல்யூ வந்து செல்ஃப். அண்ட் ஆப்ஜெக்ட் சோர்ஸ் வந்து செப்பரேட் டைரக்டிவ், அதுக்குண்டான வேல்யூ வந்து நன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது 3 வந்து கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் சோர்ஸ் அப்படின்னா, ஸோ ஸ்கிரிப்ட் சோர்ஸ்னால் இந்த பர்டிகுலர் வெப்பேஜில் எந்தெந்த ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான ரூல் இது. ஸோ அதுதான் ஸ்கிரிப்ட் சோர்ஸ். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து இங்கே நிறைய வேல்யூஸ் வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வெறும் இந்த buggy.website.comல இருக்கிற ஸ்கிரிப்டை மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது அந்த டொமைனில் இருக்கிற ஸ்கிரிப்ட் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அண்டு நன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா எந்த ஸ்கிரிப்ட்டுமே எக்ஸிக்யூட் ஆகாது, ஜாவா ஸ்கிரிப்டே எக்ஸிக்யூட் ஆகாது சொல்ல போனோன்னா. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ்டான வேல்யூ இது. நன்ஸ் அப்படின்னு இருக்குது, நன்ஸ் அண்ட் ஸ்ட்ரிக்ட் டைனாமிக். நன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ இந்த நன்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, சம் ரேண்டம் வேல்யூ டிஹெச், சம் சின்ன வேல்யூ இருக்குது. ஸோ ப்ரௌசர் வந்து என்ன பண்ணோன்னா இந்த ரெஸ்பான்ஸில் இருக்கிற ஸ்கிரிப்டை வந்து பார்ப்போம். ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்து போய் பார்க்கும்போது ஸ்கிரிப்ட் நன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ வந்து இருக்கணும். ஸோ இந்த வேல்யூ இருந்துச்சுன்னா மட்டும் தான் இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த நன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஸோ நான் வந்து ஒரு script.html வந்து ஆக்சஸ் பண்ணுறேன் ப்ரௌசரில். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிளில் frame.html. ஸோ frame.html வந்து சர்வருக்கு வந்து நான் ரிக்வெஸ்ட்டாக கேட்டிருக்கேன். ஸோ சர்வர் வந்து என்ன பண்ணேன்னா
அதோடைய ரெஸ்பான்ஸ் ஹெடரில் ஒரு வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ இந்த வேல்யூ வந்து சிஎஸ்பி நன்ஸ் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ வந்து 1 2 3 4 5 6 7 8 9 0 அப்படின்னு கால்குலேட் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் ஹெடரில் செட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அந்த ரெஸ்பான்ஸில் இருக்கிற ஸ்கிரிப்ட் டேக்ஸ்க்கு நன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ணி இந்த வேல்யூ வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து வரும். ஸோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் சர்வர் அண்ட் தென் ப்ரௌசர் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாமா வேணாமான்னு பார்க்கும். ஸோ இந்த ரெண்டுமே, அதாவது இந்த ரெஸ்பான்ஸ் ஹெடர் அண்டு ஸ்கிரிப்டை வந்து ப்ரௌசர் வந்து பார்த்த உடனே ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெஸ்பான்ஸ் ஹெடரை தான் பார்க்கும். ஸோ நன்ஸ் வேல்யூ வந்து செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு உடனே அந்த ரெஸ்பான்ஸில் இருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கும். ஸோ நன்ஸ் வேல்யூ வந்து மேட்ச் ஆகலைன்னா அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது தான் சிஎஸ்பி பைபாஸ் இந்த ஸ்பெசிஃபிக் சேலஞ்சில். ஸோ இதை வந்து எப்படி பண்ண போகிறோம்? ஸோ இதை பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சிஎஸ்பியை வந்து எவாலுவேட் பண்ணலாம். ஸோ சிஎஸ்பி எவாலுவேட்டர் அப்படின்னு கூகுள் இருக்குது. ஸோ சிஎஸ்பி evaluator.google.com அண்ட் சிஎஸ்பி வேலிடேட்டர் கூட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை கூட ட்ரை அவுட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணலாம் ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு, அதாவது வல்னரபிளாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த சிஎஸ்பி எவாலுவேட்டரை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து பேஸ்ட் பண்ணுறேன், செக் சிஎஸ்பி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் சோர்ஸ் அவ்வளோவா வல்னரபிளாக இல்லை, ஆனால் பேஸ் யூஆர்ஐ வந்து ரெட்டாக இருக்குது. மிஸ்ஸிங் பேஸ் யூஆர்ஐ அலோஸ் இன்ஜெக்ஷன் ஆஃப் பேஸ் டேக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஸ் யூஆர்ஐ அப்படின்னா, ஸோ பேஸ் யூஆர்ஐயை வச்சு நாம் வந்து பேஸ் டேக்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ பேஸ் அப்படிங்கிறது ஒரு HTML டேக், ஓகேவா? ஜஸ்ட் லைக் எப்படி P டேக் இருக்குது ஆர் H1 டேக்ஸ் இருக்குது, அதே மாதிரி பேஸ் வந்து ஒரு HTML டேக். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது href. ஸோ இந்த hrefக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு வேல்யூ வந்து கொடுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் evil.com. ஸோ சர்வர் வந்து என்ன பண்ணோன்னா இந்த பேஸில் இருக்கிற வேல்யூ என்ன இருக்கோ அந்த வேல்யூ அந்த சர்வரில் இருக்கிற ரிசோர்ஸஸை வந்து ஃபெச் பண்ண பார்க்கும் ப்ரௌசர் வந்து, டிபெண்டிங் ஆன் திஸ் பேஸ் டேக். ஸோ அதுக்கு உண்டான சிஎஸ்பி பாலிசி தான் பேஸ் யூஆர்ஐ. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பின்னாடி போயிட்டு இன்னொரு பேலோடு வந்து இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டில், நான் இங்கே வந்து பேஸ் டேக்கை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ் href ஈக்குவல்ஸ் http evil.com. ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணுறேன் அண்ட் இப்போ வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ இப்போ நாம் வந்து பேஜ் சோர்ஸை போய் பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் நம்மளுடைய பேஸ் டேக் வந்து http evil.com அண்ட் நாம் வந்து கன்சோலில் போய் பார்க்கலாம் மறுபடியும். ஸோ இங்கே வந்து கன்சோலில் இருக்கிற மெசேஜை கொஞ்சம் உன்னிப்பாக கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா, request to insecure script evil.com files analytics.js frame analytics.js அப்படின்னு இருக்குது. அதாவது நாம் கொடுத்த பேஸ் டேக்கை எடுத்துக்கிட்டு ஒரு JS ஃபைலில் வந்து ஃபெச் பண்ணுது நாம் கொடுத்த சர்வர் வேல்யூவில் இருந்து, அதாவது evil.comல இருந்து ஒரு frame analytics.js அப்படிங்கிற ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ நம்மளுடைய பேஸ் இன்ஜெக்ஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல். அதாவது நாம் வந்து இந்த பேஜில் இருக்கிற ரிலேட்டிவ் ரிசோர்ஸஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைல் ஷீட் வந்து ஒரு JS ஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க, அதாவது ஃபைல்ஸ் அனாலிட்டிக்ஸ். ஸோ இது வந்து அப்சல்யூட் பாத் கிடையாது, இது வந்து ஒரு ரிலேட்டிவ் பாத். ஜஸ்ட் லைக் எப்படி லினக்ஸில் ஃபைல் சிஸ்டம்ஸ் இருக்குது, அப்சல்யூட் பார்த்தோன்னா எக்ஸாக்ட் ஃப்ரம் தி ரூட்டில் இருந்து நம்மளுக்கு வந்து அப்சல்யூட் பாத் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ரிலேட்டிவ் பாத். சின்ஸ் நாம் வந்து ப்ரௌசரில் இந்த பேஸ் டேக் வந்து இன்ஜெக்ட் பண்ணதுனால அந்த பர்டிகுலர் ப்ரௌசரை வந்து என்ன பண்ணோன்னா, ஓகே evil.comல இருந்து நான் வந்து இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ அதை தான் பேஸ் டேக்
பண்ணுற வேலை. ஸோ பொதுவாக ஒரு வெப்சைட்டில் அந்த பேஸ் டேக் இருந்துச்சுன்னா, இந்த வெப்சைட்டில் எந்த ஒரு ரிலேட்டிவ் ரிசோர்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரௌசர் வந்து இந்த வெப்சைட் evil.com அதாவது பேஸ் டேக்கில் இருக்கிற ரிசோர்ஸை தான் லோட் பண்ணும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து எப்போவுமே சிஎஸ்பியில் பேஸ் யூஆர்ஐ வந்து நன் அப்படின்னு செட் பண்ணணும், ஆர் சம் டிஃபால்ட் வேல்யூ வந்து கொடுக்கணும். ஆனால் இங்கே வந்து அது இல்லை. அதுதான் ஒரு முக்கியமான வல்னரபிலிட்டி. ஸோ இப்போ வந்து அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து ரிசோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறது இந்த இன்செக்யூர் ஸ்கிரிப்ட், அதாவது frameanalytics.js. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து ஃபைல்ஸ் analytics.js. ஸோ இந்த இடத்துல நான் வந்து frameanalytics.js அப்படிங்கிற ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ கேட் ஸோ எக்ஸிஸ்டிங் ஃபைலை வந்து நான் வந்து பேக்கப் எடுத்துக்கிறேன், ஏன்னா அது வந்து கடைசியில் எனக்கு தேவைப்படும். frameanalytics.back. ஸோ நாம் வந்து அந்த பாத்தை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு, அதாவது ஃபைல்ஸ் analytics and js. ஸோ இங்கே வந்து கேட் frameanalytics.js. ஸோ இங்கே வந்து ஒரு சிம்பிளான கோடு வந்து கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிக்யூட் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சிம்பிளாக ஒரு console.log அதை வந்து கொடுப்போம். ஸோ console.log அதாவது லோட் பண்ணா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால். ஸோ frame was loaded, சாரி frame analytics was loaded. ஸோ இப்போ வந்து நான் குவிட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து மறுபடியும் அந்த பேலோட எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் evil.com என்னுடைய சர்வரை வந்து ஐபியை வந்து கொடுக்குறேன், ஏன்னா என்னுடைய சர்வர்லேருந்து அதை வந்து ஆக்சஸ் பண்ணும். ஸோ 192.168.1.17 சப்மிட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ரிக்வெஸ்ட் வாஸ் பிளாக்ட். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு கண்டென்ட். இந்த பேஜ் வந்து ஹெச்டிடிபிஎஸ்ல இருக்கு, ஆனால் என்னுடைய சர்வர் வந்து ஹெச்டிடிபியில் இருக்கு. ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கணும். நான் சர்வ் பண்ணுற சர்வரும் ஒரு ப்ராப்பரான ஹெச்டிடிபிஎஸ் சர்வராக இருக்கணும். ஸோ நான் வந்து என்னுடைய மெயின் சர்வரை வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ எஸ்ஹெச் என்னுடைய டிஜிட்டல் ஓஷனில் வந்து ஒரு சர்வர் இருக்குது. ஸோ அதை வந்து டர்ன் ஆன் பண்ணுறேன் நான். ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். ஸோ சர்வரை வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் இது வந்து டர்ன் ஆன் ஆகணும். ஸோ எஸ்ஹெச் ஓகே. ஸோ இது வந்து என்னுடைய ரிமோட் சர்வர். மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் என்னுடைய பென் டெஸ்டிங்க்கு மோஸ்ட்லி இதை வந்து யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ இங்கே வந்து ஒரு அப்பாச்சி சர்வர் வந்து ரன்னிங்கில் இருக்கா. ஸோ sudo சர்வீஸ் வந்து ரன்னு இருக்கான்னு தெரில. நெட் ஸ்டார்ட். ஜஸ்ட் nmap ஸ்கேன் பண்ணிவிடுவோம். sudo nmap localhost. ஓகே. ஸோ சர்வீஸ் அப்பாச்சி 2 ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
ஸோ cd var www html. ஸோ இது வந்து என்னுடைய டெம்ப்ரரி டொமைன் அண்ட் வெப்சைட். நான் வந்து டெஸ்டிங்க்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன் இதை. ஸோ cd ஃபைல் அனாலிட்டிக்ஸ் ஜேஎஸ். ஸோ இங்கே வந்து போய் பார்த்தோம்னா ஃப்ரேம் அனாலிட்டிக்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து மூவ் பண்ணிடுறேன் பேக்கப்புக்கு. ஸோ ஃப்ரேம் அனாலிட்டிக்ஸ் டாட் பேக். sudo. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஃப்ரேம் analytics.js. Yeah. ஸோ sudo vim. ஸோ இங்கே வந்து சிம்பிளான console.log frame analytics was loaded. இதை வந்து ஹிட் பண்ணிப்போம். ஸோ இதோடைய பெர்மிஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ பேசாமல் sudo suk போயிடலாம். எத்தனை தடவை கேட்கும். ஸோ chmod www data frame analytics.js. sorry, chown. ஓகே. ஸோ இப்போ வந்து என்னுடைய சர்வர் https அண்ட் என்னுடைய சர்வர் நேம் ஓகே. ஸோ இப்போ வந்து சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கிரிப்ட் வந்து லோடாக இருக்குது. நெட்ஒர்க்கில் போய் பார்த்தோம்னா frame analytics.js இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்வர்லேருந்து ஃபெச்சாக இருக்குது. அண்ட் தென் ஸ்டேட்டஸ் கோட் வந்து 200 அண்ட் நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் ஹெடர் வந்து நம்மளுடைய console.log frame analytics was loaded. அதாவது நாம் இங்கே என்ன ரைட் பண்ணமோ ஸோ அது வந்து லோடாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், நான் என்னுடைய சர்வரில் ஆக்சஸ் கண்ட்ரோல் அலோ ஒரிஜின் ஆஸ்டிக் வந்து யூஸ் பண்ணணும். இல்லைனா கார்ஸ் பாலிசி வந்து டிசேபிள் பண்ணிடும். ஐ மீன் ஃபெச்சே ஆகாது கார்ஸ் பாலிசினால். ஸோ ரெஸ்பான்ஸும் வந்தாச்சு, ஆனால் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ கன்சோலில் போய் பார்த்தோம்னா ஃப்ரேம் வாஸ் லோடட் அப்படிங்கிற மெசேஜாக வரல. எதுக்கு வரலன்னா அதுக்கு பேர் தான் சப் ரிசோர்ஸ் இன்டெகிரிட்டி வந்து மேட்ச் ஆகலை. ஹேஷ் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் டு ஃபைண்ட், இந்த மெசேஜை கொஞ்சம் படித்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஃபெயில் டு ஃபைண்ட் எ வேலிட் டைஜஸ்ட் இன் தி இன்டிகிரிட்டி ஆட்ரிபியூட். ஸோ இந்த ஃப்ரேம் டாட் அனாலிட்டிக்ஸ் SHA-256 இன்டெகிரிட்டி இந்த சிக்னேச்சர் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ பொதுவாக சப் ரிசோர்ஸ் இன்டெகிரிட்டினா என்ன, ஸோ அதுதான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேஸை கடந்து வந்தாச்சு. நம்மளுடைய ரிமோட் ரிசோர்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லோட் பண்ண முடியுது. ஆனால் சப் ரிசோர்ஸ் இன்டெகிரிட்டி வந்து பிளாக் பண்ணுது. வாட் இஸ் தட்? சப் ரிசோர்ஸ் இன்டெகிரிட்டினா ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் ஒரு ஸ்டைல் ஷீட் ஆர் லெட் இட் பி எதனா இருக்கட்டும், அந்த பர்டிகுலர் டேகுக்கு ஒரு இன்டெகிரிட்டி ஆட்ரிபியூட் இருக்கணும். இந்த இன்டெகிரிட்டி ஆட்ரிபியூட்க்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த ஹேஷ் அல்காரிதமுடைய வேல்யூ அண்ட் அந்த ஆக்சுவல் ஹேஷ் MD5 இல்லைன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் SHA-256 SHA-512. ஸோ இந்த ஹேஷ் அண்ட் இந்த வேல்யூ இருக்கணும். ஸோ இந்த வேல்யூ இருந்தால் மட்டும்தான் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, ஸோ கிளைண்ட் ப்ரௌசர் இருக்கா, ப்ரௌசர் அண்ட் தென் நீங்கள் வந்து சர்வர் இருக்கா. ஸோ நான் வந்து ஃப்ரேம் analytics.js அப்படிங்கிற ஒரு ஃபைலை வந்து அக்சஸ் பண்ணுறேன். ஸோ சர்வர் வந்து என்ன பண்ணோன்னா இந்த பர்டிகுலர் ஃப்ரேம் analytics.js வந்து லோட் பண்ணது இல்லாமல் ஒரு டிஃபால்ட்டான சிக்னேச்சர் வந்து யூஸ் பண்ணுது. இதை பாரு ப்ரௌசர், நான் வந்து ஒரு சிக்னேச்சர் கொடுக்குறேன். எல்லா டேக்ஸில் இருக்கிற இந்த சிக்னேச்சர் இருந்தால் மட்டும் தான் நீ வந்து அந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதை தான் சப் ரிசோர்ஸ் இன்டெகிரிட்டி. ஸோ சர்வர் வந்து ஒரு ஹார்ட் கோடட் சிக்னேச்சர் கொடுக்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ABCDEF. ஸோ இந்த சிக்னேச்சர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் டேக்லேயும் இருக்கலாம், ஒரு பர்டிகுலர் ஏதாச்சும் ஒரு டேக்கில் இருக்கலாம், ஆர் ஹார்ட் கோடட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு டெவலப்பர் வந்து. ஸோ இந்த சிக்னேச்சர் வந்து ரெஸ்பான்ஸில் வரும். ஸோ சர்வர் வந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸில் வந்து கொடுக்கும். அண்ட் இது வந்து ப்ரௌசர் ரிசீவ் பண்ண உடனே ABCDE, அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டேக்கில். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஆர் iframe டேக் வித் இன்டெகிரிட்டி ஆட்ரிபியூட்.
ஆர் ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் டேக். ஸோ இதில் இருக்கிற ஒரு JS ஸ்கிரிப்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வேர் x is equal to some கோடு இருக்கும் இங்கே. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் டேக்கில் இந்த பாடி வந்து ப்ரௌசர் வந்து கேல்குலேட் பண்ணும் ஹேஷை வந்து டைனமிக்காக. ஸோ இதை வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான கமாண்ட் இருக்குது. OpenSSL வச்சு நீங்கள் வந்து டைஜஸ்ட்டை வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஸோ OpenSSL வச்சு நீங்கள் வந்து அந்த டைஜஸ்ட்டை கேல்குலேட் பண்ணும்போது ப்ரௌசர் வந்து இந்த வேல்யூ வந்து மேட்ச் பண்ணும். சப்போஸ் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த பர்டிகுலர் பாடியில் இருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் அது வந்து மேட்ச் ஆகலைன்னா ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அதுதான் சப்ரிசோர்ஸ் இன்டெகிரிட்டி. ஸோ நாம் வந்து என்ன பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் ஃப்ரேம் அனாலிட்டிக்ஸ் .js அப்படிங்கிற ஃபைல் வந்து எப்படியாச்சும் சிக்னேச்சரை வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ அது வந்து எப்படி மேட்ச் பண்ணணும்னா அதோடைய வேலிடேஷன் கோடை வந்து இப்போ வந்து பார்க்கலாம் நாம். ஸோ அது வந்து பாட்டமில் போய் பார்த்தோம்னா இங்கே இருக்க ஃபைல் இன்டெகிரிட்டிக்கான ஒரு சின்ன கோடு இருக்குங்க. ஸோ அந்த கோடை வந்து இப்போ வந்து டீபக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேக் போகலாம். ஸோ பேக் அண்ட் இப்போ நான் மறுபடியும் லோட் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் பாயிண்ட்டை வந்து போடுவோம். ஸோ சோர்ஸஸ்க்கு போயிட்டு அந்த சப்ரிசோர்ஸ் இன்டெகிரிட்டி வந்து செக் பண்ணுற கோடில் வந்து நாம் வந்து பிரேக் பாயிண்ட்டை வந்து போடுவோம். ஸோ window.name அண்ட் ஃபைல் integrity.value. இப்போ நாம் வந்து பேக் போகிறோம் அண்ட் தென் சப்மிட் கொடுக்குறேன். ஸோ window.name is equal to iframe. இது நம்ம ஆல்ரெடி பைபாஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு வந்து போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் integrity.value. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி அவன் வந்து ஹார்ட் கோட் பண்ணி வச்சுருக்கான். அதாவது ரெஸ்பான்ஸில் வரும்போதே நான் சொன்னேன் இல்லைங்களா, ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு சிக்னேச்சர் வந்து கேல்குலேட் பண்ணி சென்ட் பண்ணோம். ஸோ அந்த சிக்னேச்சர் தான் இது. முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது விண்டோ ஆப்ஜெக்டோடைய ஃபைல் இன்டெகிரிட்டி ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்கிற வேல்யூ அட்ரிபியூட் இருக்கிற வேல்யூ இது. ஸோ அந்த வேல்யூவை தான் இங்கே வந்து செக் பண்ணுறேன். ஃபைல் integrity.value இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறான். ஆமாம், UNRI6C ஈக்குவல்ஸ். ஸோ அதோடைய வேல்யூ வந்து இது. ஸோ இருந்துச்சுன்னா இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா F10 ஸ்டெப் ஓவர் கொடுக்குறேன். இங்கே டைனாமிக்காக இங்கே ஒரு ஐஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணுறான். அந்த ஐஃப்ரேமை வந்து சாண்ட்பாக்ஸாக க்ரியேட் பண்ணுறான். சாண்ட்பாக்ஸ் பற்றி இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சொல்கிறேன். அண்ட் டைனாமிக்காக ஸ்கிரிப்ட் டேக் வந்து க்ரியேட் பண்ணி நம்மளுடைய அதோடைய சோர்ஸ் ஆட்ரிபியூட்டில் ஃபைல்ஸ் அனாலிட்டிக்ஸ் JS ஃப்ரேம் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற சோர்ஸை வந்து கொடுக்குறான். ஸோ இதனால தான் நம்மளுடைய ரிமோட் சர்வரில் இருக்கிற ரிசோர்ஸ் வந்து லோட் ஆகுது. அண்ட் தென் அந்த இன்டிகிரிட்டி வந்து ஃபைல் integrity.value அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை வந்து அந்த ஃப்ரேமுக்கு அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே இருக்கிற ஆட்ரிபியூட்க்கு வந்து செட் பண்ணுறான். ஸோ இதை வந்து அன்பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இதோடைய கோடு வந்து எப்படி ரெண்டர் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே கீழே போய் பார்த்தீங்கன்னா இதோடைய எலிமெண்ட்ஸை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இங்கே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஃப்ரேம் வந்து இருக்குது. அதாவது டைனாமிக்காக க்ரியேட் பண்ண ஐஃப்ரேம். அந்த ஐஃப்ரேமுக்கு சாண்ட்பாக்ஸ் இருக்குது அண்ட் அதுக்குள்ளே ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. ஏன்னா டைனாமிக்காக வந்து ஸ்கிரிப்ட் டேக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கான். ஸோ பை டிஃபால்ட்டாக அது எல்லாமே பாடிக்குள்ளே வரும். அந்த ஸ்கிரிப்ட் டேக் இருக்கிற சோர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபைல்ஸ் அனாலிட்டிக்ஸ் ஃப்ரேம் அனாலிட்டிக்ஸ்.js. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சர்வர்லேருந்து லோடாக இருக்குது. ஆனால் லோடான இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஹேஷை வந்து ப்ரௌசரை வந்து கேல்குலேட் பண்ணி ஒரு ஹேஷ் வேல்யூ வரும். அந்த வேல்யூ வந்து இந்த ஹேஷ் வேல்யூக்கு வந்து மேட்ச் ஆகணும். இது மேட்ச் ஆனால் மட்டும் தான் ப்ரௌசர் வந்து அந்த கண்டென்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும், இல்லைன்னா எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ இது தான் சப்ரிசோர்ஸ் இன்டெகிரிட்டி செக். ஸோ இதை தான் நம்ம வந்து பைபாஸ் பண்ணணும். ஸோ பைபாஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இதை வந்து எப்படி பைபாஸ் பண்ணணும்? ஸோ அதை தான் டாம் கிளாபரிங்கை வச்சு பைபாஸ் பண்ண போகிறோம். டாம் கிளாபரிங்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரீசெண்டான கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வல்னரபிலிட்டி. ஸோ போர்ட்ஸ்ஃபிகர் லேப்ஸில் ரொம்ப சூப்பராக பிகினர் டு அட்வான்ஸ் மட்டும் இருக்குது டாம் கிளாபரிங் பற்றி. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு HTML கண்டென்ட்டை வந்து உங்களால் ஒரு வெப்சைட்டில் நீங்கள் வந்து இன்ஜெக்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து அந்த டாம் எலிமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து மேனிப்புலேட் பண்ணலாம். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மேனிப்புலேட் பண்ணலான்னா
ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற வேல்யூஸ், அதாவது குளோபல் வேரியபிள்ஸாக இருக்கட்டும், ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், அதோட வேல்யூவை நீங்கள் வந்து ஓவர் ரைட் பண்ணலாம். இந்த டாம் கிளாபரிங். கிளாபரிங்கன்னா ஒன்று சேர்க்கறது. ஒன்று கூட்டிட்டாங்கய்யா, ஒன்று கூட்டிட்டாங்க அந்த மாதிரி. ஸோ ரொம்ப பேசிக்கான சேலஞ்ச் வந்து போர்ட்ஸ் ஃபிகரில் இருக்குது. ஸோ அதை நான் டீட்டெயிலாக இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஆனால் அதுக்கு உண்டான பேலோடு அது எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் இதை வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்னு மட்டும் இங்கே வந்து சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம எப்படியாச்சும் இந்த ஃபைல் இன்டிகிரிட்டி டாட் வேல்யூ அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை வந்து நாம் வந்து ஓவர் ரைட் பண்ணணும். ஸோ இதை வந்து ஓவர் ரைட் பண்ணணும்னா நீங்கள் வந்து அதுக்கு ஈக்குவலான ஒரு டேகை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே நான் நோட் பண்ணிக்கிறேன். ஃபைல் இன்டெகிரிட்டி டாட் வேல்யூ. ஸோ இதை தான் நாம் வந்து ஓவர் ரைட் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து ஓவர் ரைட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ இருக்கிற ஆட்ரிபியூட் வந்து எந்த டேக்கில் இருக்கும். ஸோ சிம்பிளாக இன்புட் அப்படிங்கிற டேக்கில் வந்து வேல்யூ ஆட்ரிபியூட் வந்து இருக்குது. இன்புட்டில் மட்டும் இல்லை, டெக்ஸ்ட் ஏரியாவில் இருக்குது, ஆப்ஷன்ஸில் இருக்குது, செலக்ட் டேக்ஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் தி HTML டேக்ஸில் வந்து இந்த வேல்யூ அப்படிங்கிற ஆட்ரிபியூட் வந்து இருக்குது. சில சமயம் வேறு ஏதாச்சும் நேம் வந்து இங்கே இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கு ஈக்குவலான ஒரு டேக்கில் இருக்கிற ஆட்ரிபியூட்டை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இன்புட் டேக்கில் வேல்யூ ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி டாம் கிளாபரிங் வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா, அந்த இன்புட் டேக்கை நீங்கள் வந்து 2 டைம்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஐடி வந்து ஆப்ஜெக்ட் நேம் வந்து கொடுக்கணும். ஸோ ஃபைல் இன்டெகிரிட்டி. ஸோ இது வந்து ஒரு டேக் ஆச்சா? சாரி, இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு டேக் ஆச்சா? அதாவது ஒரு இன்புட் டேக் வித் ஐடி ஃபைல் இன்டெகிரிட்டி அண்ட் இன்னொரு டூப்ளிகேட் இன்புட் டேக் வந்து கொடுக்குறேன் அண்ட் இது கூட சேம் ஐடி வந்து கொடுக்குறேன் ஃபைல் இன்டெகிரிட்டி. ஸோ ஃபைல் இன்டெகிரிட்டி. ஸோ இப்படி கொடுக்கும்போது டாம் வந்து டைனாமிக்காக இந்த டேக்கை வந்து ப்ராசஸ் பண்ணும்போது இதை வந்து கிளாபர் பண்ணிடும். ஸோ இது வந்து பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஓவர் ரைட் ஆகிடும். ஸோ இது தான் டாம் கிளாபரிங் வல்னரபிலிட்டி. இது டீட்டெயிலாக வேணும்னா கோட் ஸ்பீக்கர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன், சப்போஸ் புரியலன்னா. ஸோ இப்போ வந்து நான் வந்து வேல்யூ உடைய ஆப்ஜெக்ட் வந்து மாற்றணும் இல்லையா? ஸோ அதனால் நேமை வச்சு நான் வந்து ஓகே, நான் வந்து ஓவர் ரைட் பண்ண வேண்டிய வேல்யூ வந்து வேல்யூ. ஸோ அதுக்கு நேம் வந்து வேல்யூ அப்படின்னு கொடுக்கணும். ஸோ நேம் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ அண்ட் தென் அந்த ஆக்சுவல் வேல்யூ. இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸோ இந்த இன்புட் டேக் உடைய நேம் வந்து வேல்யூ, ஆனால் நாம் ஓவர் ரைட் பண்ண வேண்டியது வந்து வேல்யூ. அதுக்கு உண்டான வேல்யூ வந்து நீங்கள் வந்து இங்கே கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் blah blah blah. ஸோ இந்த ஹேஷ் தான் டைனாமிக்காக இந்த இடத்துல வந்து ஓவர் ரைட் ஆக போகுது, ஃபைல் இன்டெகிரிட்டி டாட் வேல்யூ. ஸோ இதை வந்து நம்மளுடைய பேலோட வந்து அப்டேட் பண்ணி கொடுப்போம். ஸோ நம்மளுடைய பிரேக் பாயிண்ட் அப்படியே இருக்குது. ஸோ மறுபடியும் போவோம். பேஸ் டேக்கில் அந்த இன்புட் வந்து கொடுத்தாச்சு அண்ட் தென் நம்மளுடைய பேலோட வந்து அப்டேட் பண்ணிப்போம். ஸோ பேஸ் டேக்குக்கு அப்புறமா நம்மளுடைய டாம் கிளாபரிங் உடைய பேலோட வந்து கொடுப்போம். ஸோ இன்புட் ஐடி ஈக்குவல்ஸ் ஃபைல் இன்டெகிரிட்டி நேம். சாரி, இதை வந்து க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன். ஸோ இது க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் இன்புட் ஐடி ஈக்குவல்ஸ் ஃபைல் இன்டெகிரிட்டி. ஸோ இதுக்கு நேம் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ. வேல்யூ ஈக்குவல்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா ஒரு டம்மியான ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அதெல்லாம் ஓகே, பொறுத்துக்குங்க, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கலாம். ஸோ கிளாபர் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ பிரேக் பாயிண்ட் வந்து ஹிட் ஆகலைன்னு நினைக்கிறேன். மறுபடியும் போடுவோம். பிரேக் பாயிண்ட் அவ்வளோ சீக்கிரம் டிலீட் ஆகிடுச்சு. ஸோ பிரேக் பாயிண்ட் போட்டிருக்கேன். ஸோ மறுபடியும் அந்த பேலோட வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற வேல்யூ வந்து ஓவர் ரைட் ஆகணும். சப்மிட். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா பிரேக் பாயிண்ட் ஹிட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போகலாம். இங்கே வந்து வேல்யூ வந்து பார்த்தோம்னா ஓவர் ரைட் ஆகலை. ஏன் ஆகலை? சம்திங் இன்புட்டில் ஏதோ ப்ராப்ளம் பண்ணியிருக்கான். ஸோ HTTPS இப்போ வந்து இதுக்கு டபுள் கோட்ஸ்லேயே வைக்கிறேன்.
ஏன்னா பேலோடு வந்து நாம் டைனாமிக்காக ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ அண்ட் இன்புட் டேக் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஃபைல் இன்டெக்ரிட்டி ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குது. அண்ட் தென் இன்புட் இஸ் ஈக்குவல் டு ஃபைல் இன்டெக்ரிட்டி. இன்டெக்ரிட்டின்னு இருக்கா? ஸோ ஃபைல் இன்டெக்ரிட்டி. ஸோ நேம் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ, வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இப்போ வந்து காப்பி பண்ணிக்கிறேன் அதுக்கோ. ஸோ சப்மிட். மறுபடியும் பிரேக் பாயிண்ட் வந்து போயிடுச்சு. ஸோ பிரேக் பாயிண்ட் வந்து போடுவோம். பேக் சப்மிட். ஸோ பிரேக் பாயிண்ட் வந்து ஹிட் பண்ணி வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் வந்து ஓவர் ரைட்டாக இருக்குது. அதாவது டாம் கிளாப்பரிங்கை வச்சு நாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ஜெக்டோடைய ப்ராப்பர்ட்டியை வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டோம். அதாவது இங்கே வந்து யூஎன்னு இருக்குது. இப்போ வந்து ஹார்ட் கோட் பண்ணி சர்வர் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து இப்போ வந்து ஓவர் ரைட் பண்ண முடிஞ்சது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் டாட் இன்டெகிரிட்டி டாட் வேல்யூ வந்து ஓவர் ரைட்டாக இருக்குது. இது வந்து எதுக்கு ஆச்சுன்னா இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய இன்புட் டேக் வந்து இங்கே வந்து இருக்குது. இன்புட் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஃபைல் இன்டெகிரிட்டி, நேம் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ அண்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஆக்சுவலாக இதோடைய டாம் எலிமெண்ட்ஸை நீங்கள் வந்து போய் பார்க்கும்போது இந்த பார்சர், இந்த ப்ரௌசர் உடைய பார்சர் வந்து இந்த டாம் எலிமெண்ட்ஸை வந்து ஓவர் ரைட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சுவலாக அதோடைய ரெஃபரன்ஸ் வந்து மாற்றி விட்றோம். இதை டீட்டெயிலாக அனாலிசிஸ் வந்து அப்புறமா பார்ப்போம். ஸோ ஃபார் டைம் பீயிங் நம்மளுடைய கண்ட்ரோலில் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நாம் ஒரு ஸ்பெசிஃபிக் மலிஷியஸ் ஜாவா ஸ்கிரிப்டை வந்து எழுதிட்டு நாம் கொடுக்குற சிக்னேச்சரை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து at frameanalytics.js.back. ஸோ இப்போ வந்து ரீரைட் பண்ணுறதுக்கு டைம் வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளால் ஓவர் ரைட் பண்ண முடியுது. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஸ்கிரிப்டை வந்து அப்டேட் பண்ணுவோம். console டாட் ஸோ கன்சோலில் போய் பார்த்தோம்னா நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் ஸ்கிரிப்ட், அதாவது console டாட் லாக் உடைய ஹேஷ் இன்டெகிரிட்டி வந்து இது அப்படின்னு கேல்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹேஷை வந்து நாம் வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் பேலோடில் வந்து கொடுத்தோம்னா மேட்ச் ஆகிட்டு நம்மளுடைய console டாட் லாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இன்ஸ்டெட் ஆஃப் தட் நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய ஸ்கிரிப்ட் மூலமாக டைனாமிக்காக இன்னொரு ஸ்கிரிப்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஐஃப்ரேமில் இருக்கிற சாண்ட் பாக்ஸை வந்து எஸ்கேப் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து நினச்சிருக்கலாம் இந்த மாதிரி இந்த எக்ஸிஸ்டிங் ஃப்ரேம் அனாலிட்டிக்ஸ் டாட் ஜேஎஸில் இருக்கிற இந்த console டாட் லாக் எடுத்துகிட்டு டைரெக்டாக நம்ம ஏன் ஸ்கிரிப்ட் டேக்ஸ்குள்ளே அலர்ட் பாக்ஸை வந்து பாப்அப் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் வந்து கேட்கலாம். அதை வந்து பண்ண முடியாது. ஏன்னா ஐஃப்ரேம் வந்து சாண்ட் பாக்ஸாக இருக்குது. சாண்ட் பாக்ஸ்னா ஐஃப்ரேமில் இருக்கிற சாண்ட் பாக்ஸஸை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ ஐஃப்ரேமுக்கு சாண்ட் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து அலோ ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. அலோ ஸ்கிரிப்ட்ஸ்னால் இந்த ஐஃப்ரேம்குள்ளே நம்மளுடைய ஸ்கிரிப்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதனால தான் இந்த ஸ்கிரிப்ட் டேக் வந்து நம்மளுடைய ஃப்ரேம் அனாலிட்டிக்ஸ் டாட் ஜேஎஸில் இருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் இன்னொரு திங் வந்து பார்த்தோன்னா இது வந்து ஐஃப்ரேம்குள்ளே இருக்கிற பாலிசி இது. ஆனால் இந்த என்டையர் டாக்குமெண்ட்டோடைய பாலிசி வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரிக்ட் டைனாமிக் அப்படின்னு ஒரு சிஎஸ்பி இருக்குது. ஆரம்பத்திலே நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்தா இங்கே பார்த்தோன்னா ஹெடர்ஸில் சிஎஸ்பிஸில் ஸ்ட்ரிக்ட் டைனாமிக் அப்படின்னு இருக்குது. ஸ்ட்ரிக்ட் டைனாமிக்னா உங்களால் டாக்குமெண்ட் டாட் இன்னர் HTML ஒரு ஸ்பெசிஃபிக் டாக்குமெண்ட் டாட் டெக்ஸ்ட் அட்ரிபியூட்ஸ் எல்லாம் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஜேஎஸை வந்து டைனாமிக்காக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். டைனாமிக் க்ரியேஷன்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலிமெண்ட் ஐஃப்ரேம். ஆனால் நீங்கள் வந்து ஐஃப்ரேம் டேகை வந்து ஸ்ட்ரிங் மூலயமா நீங்கள் வந்து கம்போஸ் பண்ணக்கூடாது. டைனாமிக்காக நீங்கள் வந்து எல்லாமே செட் பண்ணணும். செட் ஆட்ரிபியூட் அந்த மாதிரி கிரியேட் எலிமெண்ட் அண்ட் தென் அப்புறமா தான் நீங்கள் வந்து பாடி டாட் அப்பெண்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டை வந்து அப்பெண்டாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் வந்து ஹார்ட் கோட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த கேட் ஃப்ரேம் அனாலிட்டிக்ஸ் டாட் ஜேஎஸ் ஸோ டாட் பேக் ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு சிம்பிளான கோடு இருக்குது. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஓகே, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பேரண்ட்டில் இருக்கிற ஸ்கிரிப்ட் டேக்ஸை வந்து ஃபெச் பண்ணுறேன். ஃபெச் பண்ணிவிட்டு அதோடைய நான்ஸ் வந்து எனக்கு வந்து தேவை. ஏன்னா நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிஎஸ்பி பாலிசியில் ஸ்கிரிப்ட் டேக்கில் நன்ஸ் ஆட்ரிபியூட்டில் வேல்யூ வந்து மேட்ச் ஆனால் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த நன்ஸோடைய ஆக்சுவல் டைனாமிக் வேல்யூ வந்து நமக்கு வந்து தேவை. ஸோ அதை வந்து நான் வந்து ஃபெச் பண்ணிக்கிட்டு அண்ட் தென் நான் வந்து டைனாமிக்காக ஒரு ஸ்கிரிப்ட் டேக்கை வந்து க்ரியேட் பண்ணுறேன் பேரண்ட் டாக்குமெண்ட்டில். ஐஃப்ரேம்குள்ளே இல்லை, பேரண்ட் டாக்குமெண்ட்டில். ஸோ பேரண்ட் டாக்குமெண்ட்டில் நான் வந்து அந்த நன்ஸை வந்து ஃபெச் பண்ண நன்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அந்த ஸ்கிரிப்டுக்கு சோர்ஸ் வந்து என்னுடைய ரிமோட்டில் இருக்கிற alert.js. ஸோ இந்த alert.jsல ஜஸ்ட்டு alert box document.domain வந்து இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா alert.js ப்ளஸ் cat alert.js. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா alert document.domain மட்டும் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்மளால் நன்ஸும் பைபாஸ் பண்ணியாச்சு அண்ட் ஐஃப்ரேமோடைய சாண்ட் பாக்ஸ் விட்டு வெளியவும் வந்தாச்சு. வெளியே வந்தாச்சுன்னா நம்ம வந்து பேரண்ட் டாக்குமெண்ட்டில் வந்து ஸ்கிரிப்ட் டேக் வந்து ரைட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் இந்த ஹேஷை வந்து நாம் வந்து ரீயூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த நேமை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம், அந்த பேக் ஃபைலை வந்து ரிவர்ட் பண்ணிடலாம். ஸோ frame analytics.js அதை ரிமூவ் பண்ணிடலாம். mv frame analytics.js.backஐ வந்து .jsஆ சேஞ்ச் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ வந்து ரெடியாக இருக்கு. ஸோ நன்ஸ் வந்து நான் கால்குலேட் பண்ணோம், பட் ஆனால் ப்ரௌசரே நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக கால்குலேட் பண்ணோம். அது எப்படின்னு இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ சப்மிட் கொடுக்குறேன். கன்சோலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய frame analytics.js உடைய எக்ஸிஸ்டிங் இன்டெகிரிட்டி வந்து ப்ரௌசர் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கு. ஸோ அதை வந்து காப்பி பண்ணிக்கிட்டு நம்மளுடைய நெக்ஸ்ட் பேலோடில் வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து கொடுக்குறேன். ஸோ சப்மிட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் வந்து பாப் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் இந்த சேலஞ்சை வந்து சால்வ் பண்ண முடிஞ்சது. ஸோ sudo service apache to stop root. ஸோ ஆல்ரெடி ரூட் யூசரில் தான் இருக்கேன். ஸோ பவர் ஆஃப். அவ்வளோதான் இந்த சேலஞ்சு. ரொம்ப நேரமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு புரிஞ்சதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. மேபி நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் புதுசாக கற்றுக்கின்னு இருந்திருப்பீங்க. மேபி உங்களுக்கு நான் சொன்னது புரியலன்னா ரைட்டப் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் லிங்க்கை வந்து விசிட் பண்ணிங்க. ஐ மீன் mrgoran.medium.com. இன்றைக்கி தான் இந்த சேலஞ்சை வந்து போஸ்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து கோத்ரூ பண்ணலாம். சப்போஸ் புரியலன்னா ஒரு கான்செப்ட், அதாவது ஐஃப்ரேம் சாண்ட்பாக்ஸை பற்றி படிங்க, சிஎஸ்பி பற்றி டீட்டெயிலாக படிங்க, பேரலாக சிஎஸ்பியோடைய ரைட்டப்ஸ் எல்லாம் பாருங்கள். அண்ட் தென் வாட் எல் சப் ரிசோர்ஸ் இன்டெகிரிட்டி பற்றி தெரிஞ்சுக்குங்க. எனக்கு சப் ரிசோர்ஸ் இன்டெகிரிட்டி பற்றி தெரியும், ஆனால் இது தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பைபாஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு ரியல் வேர்ல்டு பென்டெஸ்ட்டில் இது வந்து பண்ணதே இல்லை. பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு வல்னரபிலிட்டி கிடையாது, ஒரு மிஸ்கான்ஃபிகரேஷன் தான். திஸ் இஸ் நாட் எ வல்னரபிலிட்டி, சிஎஸ்பி மிஸ்கான்ஃபிகரேஷன். ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் பார்க்குறேன். ரொம்ப நேரம் ஆகுது. எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக 1 hour லைவ். எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. நான் ஆக்சுவலாக முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கவர் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஆனால் இது இவ்வளோ நேரம் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக இதை நான் எடிட் பண்ண மாட்டேன். ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தால் பார்ப்போம், இல்லைன்னா நான் வந்து போய் தூங்குறேன். எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ரைட்டப் எழுதணுன்ட்டு அவசியமே இல்லை. 2 பெஸ்ட்டு ரைட்டப்க்கு ஏதோ $300 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் கஷ்டப்பட்டு எழுதியிருக்கேன். தயவு செஞ்சு இந்த லிங்க்குக்கு போய் எல்லோரும் கை தட்டிடுங்க. அதாவது ஐ மீன் கீழே கிளாப்ஸ் இருக்குது. ஸோ போய் கிளாப் பண்ணுங்கள். எத்தனை பேர் இதை படித்து கிளாப் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க?
152. கொடுமையான விஷயம் வந்து பார்த்தோம்னா 4 பேர் தான். ஆனால் இந்த 3 பேர் என்னுடைய சிடிஎஃப் டீமில் இருக்கிறவங்க 50 50 இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி 50 50 50. ஸோ நான் குரூப்பில் போஸ்ட் பண்ண உடனே அவங்க 3 பேர் போய் 50 50 கிளாப்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ போஸ்ட் பண்ண 1 ஹவரில் போய் பார்த்த உடனே எத்தனை பேர் என்ன இதான் 152 கிளாப்ஸு யாருன்னு போய் பார்த்தா எல்லாம் நம்ம பயிலுங்க தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ப்ராபப்ளி நான் ஓஎஸ்ப் ஓஎஸ்ப் ஒரு ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் மேலே இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறதுக்கு. மேபி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண சில கான்செப்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கிரிப்டில் இருக்க நன்ஸ் வேல்யூஸ் அண்ட் சப் ரிசோர்ஸ் இன்டெகிரிட்டி அண்ட் டாம் கிளாபரிங் வந்து உங்களுக்கு புரியாமல் போகலாம். இது வந்து டீட்டெயிலாக நான் வந்து ஓஎஸ்பில் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ நோ வரிஸ். இல்லைனா நீங்களே படிச்சுங்க, இல்லைனா நான் வீடியோ அப்லோட் பண்ணுற மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நான் இதோட லைவை வந்து எண்ட் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். Okay, let's see in next video.